பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கென்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 9, 11, 14 இந்த 4 வசனங்களின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கர்த்தருடைய நாள், அவருடைய வருகையின் நாள், அவருடைய ராப்சர், ரகசிய வருகை, சபைக்கென்று இந்த உலகத்துக்கென்று பகிங்கிற வருகை, நியாயம் தீர்க்கும்படியாக நீர் வர இருக்கிறபடியினால் தகப்பனே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படியாக இவருடைய இருதயங்களை நீர் திருப்பும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமதிக்கிறார் என்று அநேகர் தகப்பனே அவர்கள் கெட்டுப்போவதற்கு ஏதுவாய் இராமல் மனம் திரும்புவதற்காக நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் என்கிற உணர்வு ஜனங்களுக்கு வர ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் நாள் தகப்பனே, வானங்கள் மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்கிற ஆண்டவரே இந்த எச்சரிப்பை ஜனங்கள் அறிய உணர தகப்பனே எங்களுக்கு மூலமாய் கிரிய செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான வருகை இருக்கின்றபடியினாலே நாங்கள் தகப்பனே பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவனை சேவிக்கிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுக்கென்று சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க உம்முடைய நாளுக்கென்று ஆவலோடு கூட காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு அருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே தகப்பனே, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், விழிப்போடு கூட இருக்கிறவர்களாய், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே நீர் சீக்கிரமாய் வாரும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்களாய், அநேகரை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், ஆதாயப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும், மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கென்றும் பாவ மன்னிப்புக்கென்றும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷகத்தை எருசலேம் துவக்கி பூமியின் கடைசி பரியந்தமும் போய் அறிவியுங்கள் என்று உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக சமாதானத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே காணப்பட நாங்கள் நித்தமும் ஜாக்கிரதையாய் நடக்க, அநேகரை அப்படி நடத்த ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.